மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி கொல்லங்கோடு நகராட்சி மிகப்பெரிய நகராட்சி. ஒரு 50,000க்கு மேல பாப்புலேஷன் இருக்கு. அங்க 2024 நம்ம மானிய கோரிக்கையில புதிய பேருந்து நிலையம், நவீன பேருந்து நிலையம் அமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு லேண்டும் அக்விசிஷன் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் இவ்வளவு நாள் ஆகியும் அது இன்னும் துவங்கப்படாமல் உள்ளது. அதை சீக்கிரமாக துவங்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர். கிள்ளியூர்ல புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு லேண்டை அக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா அது இன்னும் துவக்கப்பட, அந்த வேலை பணி துவங்கப்படாமல் உள்ளது. அதை சீக்கிரமா அந்த வேலை பணியை துவங்குமாறு கேட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தினமும் காலையில் அவரை பார்க்கிறார். அவர் தொகுதி என்று சொல்கிறார். இதை முதலே சொல்லியிருந்தால் நான் அதிகாரிகளிடம் எல்லா விவரமும் கேட்டுக்கொண்டு வந்திருப்பேன். இருப்பினும் தாங்கள் சொல்வதை கேட்டு அதிகாரிகளை கலந்து பேசி அது எதனால் தாமதம் ஏற்பட்டுகிறது அறிந்து தாமதத்தை நீக்கி உடன் கட்டுவதற்கு பணம் கொடுத்த ஒருபாடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, ஏற்பாடு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 1, 2 மதியோன்பாளையம் கொட்டாய்மேடு பகுதிகளுக்கு இதுவரை மேல நீடித்த தொட்டியே இல்லை. தண்ணி தினந்தோறும் காலையில் நகராட்சி நிர்வாகம் லாரியில் தான் கொண்டு போய் இறக்குறாங்க. அங்கே லோக்கல் சோர்ஸ் தண்ணி குடிக்கலான்னா அதுவும் தண்ணி, ஏன்னா அந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் போகிறதுனால நிலத்தடி நீர் பூரா மாசுபடுச்சு. அதனால் அந்த மக்கள் பெரிதும் பாதிப்பு உள்ளதுனால அங்கே ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து மாண்புமிகு அமைச்சர் அங்குள்ள வீடுகளுக்கு அந்த கிராமத்திற்கு ஒரு பஞ்சப்பள்ளி தண்ணி மாண்புமிகு அமைச்சர் வந்த பின்னாடி ஆய்வு செய்ய பஞ்சப்பள்ளி தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணி இல்லைன்னா ஒகேனக்கல் தண்ணி கொண்டு போய் சேர்க்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குடிநீருக்காக மட்டும் கொஞ்சம் நிதி ஒதுக்கி வச்சுக்கிட்டான். ஏன்னா இது மாதிரி அவசரமாக கேட்பாங்க. நேற்றுக்கு நிலக்கோட்டைக்காரங்க கேட்டாங்க, அதுக்கு அதிகாரிகள் சொல்லி கட்டுறதுக்கு சொன்னான். இன்றைக்கி மேல்நிலை நீர்க்க தொட்டி நம்முடைய முடக்குறிச்சி எம்எல்ஏ கேட்டிருக்காங்க, அதுக்காக சொல்கிறோம். எனவே தருமபுரி நகராட்சியில் மிகவும் அவசியமானால் உறுதியாக அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படும். வெங்கடேசன் அவர்கள் 4 ஆண்டு காலமாக இதில் சட்டமன்றத்தில் இருக்கிறீர்கள். இது ஒரு விஷயம், சாதாரண விஷயம். எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தால் அப்பயே முடித்து கொடுத்துருப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகரன். ஒன்று எழுதி கொடுங்க, இனிமையாவது முடிய போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.